இருக்கு. அம்பரா தூணி சிறுகதை தொகுப்புல 15 கதைகள் இருக்கு. 15 கதைகளுமே நீங்க ஒவ்வொரு கதையா நீங்க படிச்சு அந்த ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்க்கு நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்க. எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சேன். நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சது அதுல 15 கதைகள்ல நான் ரொம்ப ரசிச்ச கதை யாழ்மதி. ஏன்னா இந்த மற்ற கதைகளுக்கும் யாழ்மதி கதைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு. மற்ற எல்லா கதைகள்லையும் நிறைய உரையாடல் இருக்கும். உள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசுற மாதிரியான நிறைய வசனங்கள், உரையாடல்கள் நிறைய இருக்கும். ஆனா யாழ்மதி முழுக்க முழுக்கவே ஒரு விவரிப்பு மட்டும்தான். ஒரு யூனிவர்சிட்டி லைப்ரரியில ஒரு பெண் ஒரு மாணவி மாட்டிக்கிறாங்க. வெளியில ஒரு பெரிய ஒரு கலவர சூழல். அந்த கலவர சூழலில் இவங்க எப்ப வேணாலும் தாக்கப்படலாம், கொலை செய்யப்படலாம், எதுவும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவங்களுடைய அந்த பதற்றம் தான் அந்த கதை. இந்த கதையை நீங்க எப்படி ஒளிப்படுத்த போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. அது அந்த யாழ்மதியின் குரலாகவே அது இருந்தது. அது தீபிகாவின் குரல்னு சொல்றதை விட அது யாழ்மதியின் குரலாகவே அது இருந்துச்சு அந்த கதை.